ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஹெல்த்தியாக சத்தான ஒரு ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பீட்ரூட் எக் ரைஸு. இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சத்தாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, அப்புறம் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு, ஈவன் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட இது சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு குழம்பு வச்சு இதை அப்படியே தனியாக நம்ம எடுத்தோன்னா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒரு 5 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் நிறையவே சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடக்கூடாது அதனால். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அது அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக நான் கீரி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் நான் உருவி போட்டேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் நல்லா பெரிய சைஸு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டு, ஏன்னா முட்டை சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டு, ஒரு 1/4 கிலோ பீட்ரூட், இது நல்லா பெருசாக 2 பீட்ரூட் வந்தது 1/4 கிலோவுக்கு. ஸோ அதனால் நான் 2 பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 2 பேருக்கு செய்கிறேன் இதை, அதனால் 2 பீட்ரூட் 1/4 கிலோ தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இதை வதக்கிக்கலாம், அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கல் உப்பு சேர்த்தோன்னா ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கையில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம அதை வதக்கிக்கலாம் நல்லா வேகிற வரைக்கும். பாருங்கள், தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஆல்ரெடி இந்த இதுலேயே ஜூஸாக வரும், அதனால் தெளித்து விட்டுட்டால் போதும். ஸோ வேகிறதுக்கு உண்டான தண்ணியை மட்டும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 முட்டையும் நான் இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டை தான் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ 2 முட்டை நான் உடச்சி, உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் நான் மிளகு பொடி சேர்க்க போகிறேன். நீங்கள் மிளகு பொடி சேர்க்கும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைனா காரம் அதிகமாகிடும். நான் பாருங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன், ஏன்னா இது பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் காரம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு இதிலே நல்லா கிளறி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் நல்ல சாதம் ஆற வச்சு நம்ம இன்னுமே வடித்து ஆற வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த சாதத்தை அதுலேயே நான் போட்டுட்டு, நான் ஆல்ரெடி கொஞ்சம் டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு நான் ஒரு பாக்ஸில் சைட் டிஷ்ஷாக எடுத்துட்டேன். ஸோ மீதி இருக்கிற அந்த இதுதான் நான் சாதம் போட்டு நான் பெரட்டி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கும் பெரட்டினதுக்கு அப்புறமா. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ ஹெல்த்தியாக கூட இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோஸ்